இன்று காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். குழந்தைங்க கதை கேட்குறதுல ஒரு பாட்டிமா, ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தால் பாட்டிமா கதை சொல்லுவாங்க. கதை சொன்னால் தான் குழந்தைங்க தூங்கும் அப்படிங்கிற காலகட்டம் ஒரு நாளைக்கு இருந்தது. இப்போ பாட்டிமாலாம் ஸ்பெசிமெனில் வைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா தாத்தா பாட்டியெல்லாம் இதோ நமக்கு தாத்தா பாட்டிங்கிறது ஒரு வேர்ச்சொல், ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. எல்லாம் அல்லானுடைய கருணையினால் இனிமேல் அப்பா அம்மாவும் அப்படி தான் அமைஞ்சு போகும் போல் இருக்குது. 3 வயது 5 வயது ஆனோடனே குழந்தைங்கள ஃபாரின்லலாம் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி தனித்தனியாக அங்கங்கே போய் நீங்கள் தனியாக படுத்துக்கணும், தனியாக இருந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி வளர்த்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நமக்காவது இந்த பேர் கிடச்சிது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ நானும் அது மாதிரி என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் யோக சிந்தனைகள் சொல்லலான்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த சிந்தனையை சொல்லிகிட்டே வந்தேன். அம்மா கொஞ்சம் கதை சிந்தனைக்கு போகலாம், எங்களுக்கு நீங்கள் தாத்தா பாட்டி கதை சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சம் கதை சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அந்த கதையிலையும் யோகம் எவ்வாறு கலந்திருக்கிறதுங்கிறத சேர்த்து அந்த கதையோடு சேர்த்து அந்த யோக சிந்தனையோடு சேர்த்து அந்த கதையை சொல்லலாம். எப்படி இது ஒரு மோதகம் அவிக்கிறாங்க, ஒரு சுசியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோதகத்துக்குள்ளார வெளியே வெள்ளை மாவு இருக்கும், உள்ளே கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு அல்லது வெறும் தேங்காய் வெல்லம் போட்டு அப்படி வைப்பாங்க. கடலைப்பருப்பு வெல்லம் போட்டு வைப்பாங்க, ஏலக்காய், அது மாதிரி சுவை கூட்டுவதற்கான சில சாதனங்களையும் மனம் கூட்டுவதற்கான சில சாதனங்களையும் சேர்த்து இணைத்து வெளியே பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கும், உள்ளே இனிப்பு கலந்து இருக்கும். அப்படி ஒரு உணவு தயாரித்து எப்படியோ ஒரு வகையில் குழந்தைகளுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கதைங்கக்கூடிய போர்வை, அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மோதகத்தினுடைய அவுட்டர் லேயர், அந்த வெள்ளை கோட்டிங் மேலே உள்ளே இருக்கக்கூடியது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பூரணமான வஸ்து. இது வெளியே உங்களுக்கு கோட்டிங் பண்ணியிருக்கிறதுனால இது கதையாக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனதை அடக்கணும் அப்படின்னு சொன்னால் மனம் சலித்து கொண்டே இருப்பது, அதனால் அதுக்கு பேர் மனம்னா அது சலிக்கும். மனம் மட்டும் சலிப்பதில்லை, மணல்லேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லாமே சலித்தல்னா அசைதல் அப்படின்னு அர்த்தம். அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் அசையாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேம்மா, நான் சலிக்காமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு ஒருமுகமான ஒரு சிந்தனை வேணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனைக்கு நாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஏரியாவில் சித்திரை 10க்கு மேலே சினந்த பெருங்காற்று வீசும்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் பொறுத்து. அந்த சித்திரை 10க்கு முன்னால் காற்று வீசாமலாம் இருக்குது, வீசும். காற்றினுடைய வேகம் நம்ம உணரக்கூடிய அளவிற்கு இல்லாமல் வெப்ப ஓட்டம் அதிகமாக இருக்கும், காற்றினுடைய தன்மை குறையாக இருக்கும். காற்று எப்படி ஆகாயம் பறந்து விரிந்ததோ அது மாதிரி காற்றும் எல்லா பக்கம் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஒரு குடத்துக்குள்ளே இருந்தால் குடம் நிறைய தண்ணி இருந்தால் தான் காற்றினுடைய அளவு கம்மியாக இருக்கும். குடத்தில் பாதி தண்ணியை கொட்டிட்டோம்னா பாதி காற்றும் பாதி தண்ணியும் தான் இருக்கும். ஆனால் காற்று இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியாது. அறிஞர்கள், படித்த குழந்தைங்க இதில் தண்ணியை கொஞ்சம் கொட்டிட்டோன்னா அதுக்குள்ளே காற்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏனையோருக்கு அது அரை குடம் தான் தண்ணி இருக்குது, அரை குடம் தான் தண்ணி இருக்குது, அரை குடம் தண்ணியும் அரை குடம் காற்றும் இருக்குன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இதே மாதிரி நாம் ஒரு ஒரு இடத்துல காற்று இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளலான்னா, சலித்து கொண்டே இருக்கும் மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் பார்க்கும்போது காற்று அந்த இடத்துல நமக்கு தோற்றுவாயாக தெரிகின்றது. இந்த மரம் அசைது அப்போ காற்று வரும் போல் இருக்குன்னு, இந்த செடி அசைது காற்று வரும் போல் இருக்குன்னு, அது சலித்து கொண்டு இருப்பதனால், அசைந்து கொண்டு இருப்பதனால் இந்த இடத்துல காற்று இருக்குன்னு தெரியுது. அசையாமல் மரம் செடிகள் இருந்தானாலும் காற்றினுடைய தன்மை அங்கே இருக்குது, நம்மளால் உணர தெரியல அப்படிங்கிறதான். அப்போது மனம் சலிக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த சலித்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை கொஞ்சம் நிறுத்த தெரிய வேண்டும். அப்படி நிறுத்த தெரிவதற்கு அதே காற்றையே நம்ம பயன்படுத்தணும். காற்றை பயன்படுத்தினா தான் நம்ம சுவாசிக்க முடியும். காற்றை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு யோக சிந்தனையில் சொல்லியிருக்கிறேன், நாதபிரம்மானந்த சுவாமிகள் காற்றை உள்வாங்கி 1 மணி நேரம் நான் அடக்கி வச்சிருக்கேன் பேர்வழின்னு எல்லா இடத்துக்கும் சோதனை சாலைக்கு அவர் அனுப்பி வச்சார். அந்த யாரெல்லாம் அவரை டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்களோ, சோதனைக்கு கூப்பிட்டாங்களோ அத்தனை பேருடைய சோதனைக்கு அவர் உடன்பட்டார். ஒரு சோதனை சாலையிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது.
எதனால் அப்படின்னா இது சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய பொருள் அல்ல. அதனால் நம்ம நான் இந்த காற்றை உள்வாங்கி கொண்டு நான் ஸ்தம்பிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லார் முன்னாலையும் நீங்கள் என்ன வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அல்ல. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டமான காற்று நம் மனம் அசைது, கை அசைது, கண் அசைது இவைகள் மூலமாக சலித்து கொண்டே இருக்கிறது. நம்மகிட்ட ஓடிக்கிட்டு இருக்க காற்று மனமும் நம்மோடு இருந்து, கண்ணும் நம்மோடு இருந்து, காதும் நம்மோடு இருந்து, ஆனால் அவைகள் அகண்ட வியாபகமான ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டு சலிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் சலிக்காமல் இருக்கின்றது. அப்போ தோற்றுவாய்க்கு அதனுடைய கையசைச்சு காலசைச்சு எதுவும் தெரியாமல் மனம் ஒரு இடத்தில் நிலை பெற்று நின்று, ஆனால் உயிர் இருக்குது, காற்று உள்ளே இருக்க போய் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இல்லாட்டி நம்ம இந்த சலித்தல் இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். அப்போ மனத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு, சலித்தலினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு, சலித்து கொண்டும் ஆனால் சலிக்காமலும் இருக்கும் நிலை தான் யோகத்தினுடைய அது நுட்பமான நிலை. புரிந்ததா? அந்த நான் சொன்ன கருத்து உங்களுக்கெல்லாம் புரிந்துதான்? சலித்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் சலிக்காமல் இருக்கின்றோம். சலிக்கிறதுனால தான் பார்க்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம். ஆனால் அதே பார்க்குறதும் பேசுகிறதையும் நாம் எதனோடு தொடர்பு கொண்டு வச்சுருக்கோங்கிறதுக்கு படபடப்படர். எது ஒரு காரியம் சொன்னாலும் அவங்க ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேச முடியாது அப்படிங்கிற சில பேரை பார்த்தா அவங்களுக்கு அந்த சலித்தலனுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது. சில பேர்கிட்ட இடியே விழுந்தாலும் அவன் ஒன்றுமே சலிக்க மாட்டான் பாருங்கள், அப்படியே கற்றுக்குள்ளாட்டம் இருப்பான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சலித்தலனுடைய விகிதாச்சாரம் கம்மியாக இருக்கின்றது. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சலித்தலினுடைய விகிதாச்சாரத்தை பேரண்டாற்றலோடு ஒன்றுவித்து தருவது தான் யோகம் அப்படின்னு இதுவரை நம்ம அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். அந்த யோகத்தின் வயப்பட்ட அருளாளர்களை பற்றி எப்படி அப்படிங்கிறத நேற்றைக்கு கண்ணப்ப நாயனாருடைய கதையில் 6 நாள் அவர் மனம் ஒன்றிய நிலையில் எப்படி இருந்தார், 6வது நாள் எவ்வாறு இறைவனோடு ஐக்கியமானார். மாறுகின்ற உலகம், இந்த உலகம் எந்த நேரத்திலும் அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது, நிலைநிறுத்த முடியாதது. மாற்றம் என்பது வையகம், மாற்றமாம் இவ்வையகம். இவ்வையகத்தில் மாற்றம் நிரந்தரமான உள்ளபோது மாறாதது எது அப்படின்னு கேட்டால் பரம் ஒன்று தான் மாறாது. அப்போ பரம் மாறாததுன்னா வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். அவன் சலித்தல் இல்லாதவன், அதனால் அவன் மட்டும் அசையாமல் நிலைத்து நிற்கக்கூடியவன். நம்ம எல்லாரும் பஞ்சபூதங்கள் அழியும் போது நாமும் அழிந்து விடுவோம். அப்போ அழியாதவர்கள் யாருன்னா, பஞ்சபூதங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, இன்னும் அழியாமல் நிலச்சி நிற்கிறாங்க கண்ணப்ப நாயனார், இன்னும் நிலச்சி நிற்கிறாங்க காரைக்கால் அம்மையார். அப்போ ஏன் அவங்க நிலைக்கிறாங்க, நாமெல்லாம் ஏன் நிலைக்கலை? தாத்தா எவ்வளோ காலமாக வாழ்ந்தார்? 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். தாத்தாவுக்கு தாத்தா 40 வயதில் இறந்துட்டாதான் கழிப்பட்டோம். அவங்க தாத்தா தெரியலையப்பா, அவங்க தாத்தா பற்றி எனக்கு தெரியாது. நம்ம தலைமுறையிலே 2-3 பேரை பற்றி நமக்கு தெரியலை. நம்ம எங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஆனால் அப்படியும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன? சலியாத ஒரு வஸ்துவை சார்ந்ததனால் ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டு நின்றதால் அவர்கள் கெடாமல் நிற்கிறார்கள். அப்போ நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சலிக்கிற உலகத்தில் நம்ம சலிக்காமல் இருக்க பழகிக்கிட்டோம்னா நானும் கெடாமல் சார்ந்ததையும் கெடவிடாமல் பேரண்ட நாயகனோடு ஒன்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை பெருக்கமாம் தன்மையை நமக்கு உணர்த்துவது தான் இந்த அருளாளர்களுடைய வாழ்க்கை. அருள்நிலையில் அந்த அருளாளர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மநாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைலை முன்னடைந்தார். கைலைங்கிறது எந்த இடத்துல இருக்குது, அது எப்போது திருப்பாத அனுபவங்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும்? 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு. குதர்க்கவாதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம் இந்த உணர்வு நிலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நல்ல அறிவு மேற்கொண்டு 4 கரணங்களும் ஒன்றாய், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இங்கே புறக்கரணங்கள் எல்லாம் ஒன்றிய அடியவர்கள் இவர்கள், அந்த கரணமும் தொழில்படாமல் நின்றவர்கள். அப்படிங்கிறதுனால 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மநாடி வழி, இந்த கால் அப்படின்னா நாம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி, அந்த பயிற்சி பிராண அபான வாயுக்களை ஒன்றாக்கி
சுழுமுனை நாடி வழியாக காலும் அந்த காற்றை பிரமநாடி வழி கருத்து செலுத்தி கபாலநடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப. ஏலவே முன் பயின்ற நெறி, நான் ஏதோ ஒரு கற்பாந்த காலத்தில் இந்த நெறியை பயின்று கொண்டே வந்திருக்கிறேன். ஏலவே முன் பயின்ற நெறி, கற்பாந்த காலத்தில் நான் பயின்று வந்த அந்த நெறி மறைமூலம் திறப்ப. அந்த கபால நடுவே, அதாவது 3 மண்டலத்தின் முற்றிய தூணின் நாண்டெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடியாஜவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இந்த கபால நாடியை வெளிப்படுத்தும் வண்ணமாக என்னுடைய பயிற்சி இருந்ததனால் மூல முதல்வர் திருப்பாதம் நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருளாளர் இதை பாடியிருக்கிறார். அப்போ 4 கரணங்களும் ஒன்ற வேண்டும், காலும் கபால நடு செல்ல வேண்டும், அது முன்பயின்ற நெறி மூலமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறாரு. அவ்வாறு முன்பயின்ற நெறி மூலமாக சென்றவர்களால் மட்டும்தான் இந்த நேரம் வரைக்கும், இவ்வளோ காலம் வரைக்கும், இப்போ காரைக்காலம்மையாருடைய காலம் எதுன்னா, இவருடைய கண்ணப்ப நாயனாருடைய காலத்தை பற்றி சொல்லும்போது, கண்ணப்ப நாயனார் இவராக இருந்தார், அர்ஜுனன் தான் கண்ணப்பனாராக ஆனார் அப்படின்ட்டு கைலைபாதி காலத்திபாதி எழுதிய முதல் சங்க கால நக்கீர தேவநாயனார் பாடியிருக்கிறார். நம்ம நேற்று பார்த்தோம். அது அப்போ காலத்தால் முற்பட்ட கண்ணப்பருக்கு பிறகு அதற்கு அடுத்து வந்தவர் ஒரு செய்தி சொல்லாங்க, இவங்க 5ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு காலம் பற்றி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் ஒரு கருத்திற்காக வேண்டி இதை முன்வைக்கிறோமே தவிர காலம் நமக்கு எந்த உணர்வையும் தரப்போறதில்லை. ஏதோ ஒரு பழமையான ஒரு பொருள் ஒன்று இருந்ததுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னால் இது உள்ளதுன்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை. இப்போ கூட சாதாரணமாக ஒரு வயதான ஆட்கள்கிட்ட உங்களுக்கு வயது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்களுக்கு உண்மையிலே 70 வயசு தான் இருக்கும். இப்போ நம்ம வயதோடு கணக்கிடும்போது நம்ம வயது ஸ்கூல் படிக்கிற வயதை வச்சே கணக்கெட்டுக்கலாம். ஒரு வயது 6 மாதம் வேணால் முன்பின்னா இருக்கலாம். அப்போ நம்ம வயது என்னன்னு பார்க்கும்போது அவங்க பையனும் நம்மளும் ஒன்றா படிச்சிருப்பான். இந்த அம்மாவுக்கு தலைப்பையன் ஆனால் அந்த காலத்தில் 20 வயதுக்குள்ளார பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா 15 வயசு 20 வயசு கூட்டி சொல்லுவாங்க. எனக்கு 100 வயசு ஆகுது, எனக்கு 95 வயசு ஆகுது. ஏன்னா காலத்தால் முற்பட்டவர்கள்னால் அதில் தனக்கு ஒரு இன்பம் இருப்பதாக, ஒரு பெருமை இருப்பதாக நினச்சிக்கிறது உலகியல்ல இது சகஜமாக நடந்து போச்சு. அதனால் எதுவுமே பெருமைக்குரியதான். நம்ம இப்போ எந்த பெருமைக்குரியதையும் பற்றி பேசவில்லை. இவங்க எப்படி இறையை அடைந்தார்கள், இறை உணர்வு எப்போது தலைப்பட்டது, எங்கே தலைப்பட்டது. ஒரு ஆன்மா வளர்ச்சியடைந்த ஆன்மாவாக இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அலி கிடையாது. அந்த ஆன்மாங்கிறது ஒரு ஏகமான ஒரு வஸ்து. அந்த வஸ்து பேரண்ட நாயகனோடு கலக்கும் கலப்பு. அது தன்னை தகுதிப்படுத்தி கொள்கின்றது. எந்த வகையிலெல்லாம் ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் தகுதிப்படுத்துகின்றது. அப்படி தகுதிப்படுத்திய ஆன்மாவால் மட்டுமே இறை உணர்வை பெற முடியும். ஏனைய ஆன்மாக்களால் பெற முடியாதுங்கிறது தான் இந்த அருளாளர்களுடைய சரித்திரம் பேசக்கூடிய உண்மை. அப்போ இந்த உணர்வு நிலை தளப்படக்கூடிய ஆன்மாக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும்போது, இவர்கள் பெற்ற அனுபவம் மிக பவித்திரமானது. அதை ஒப்பிட்டு சொல்வதற்கு முடியவே முடியாது. 400 கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்வுக்கு அல்லாது தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாது. ஊனினை நீக்கி உணர வேண்டும் அப்படின்னு ஒரு நெறியை பற்றி சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். அப்போ ஊனினை நீக்கி உணர்பவர்க்கு அல்லாது தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாது. கடல் அனுபவம் என்பது நமது கபால நாடியில் நின்று பேசக்கூடியதுன்னு முதல்ல ஒரு யோகத்தினுடைய சிந்தனையை சொன்னேன். இப்போ அடுத்த சிந்தனை ஊனினை நீக்கி உணர்பவர்க்கு அல்லாது. இப்போ இந்த அம்மா எப்படி கைலையில் போய் எம்பெருமானை தரிசனம் பண்ணி எம்பெருமான்கிட்ட வரம் வாங்கி, இந்த அம்மா எழுதின பகுதிகள் திரு இரட்டைமணி மாலை, மூத்த திருப்பதிகம், இந்த மாதிரி இவங்க 3-4 புத்தகங்கள் இந்த அம்மா காரைக்காலம்மையார் எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஞானத்தின் பார்ப்பட்ட ஒரு மிக பவித்திரமான நூல்கள். இந்த ஞான நூல்களை பெற்றுக்கொண்டு இந்த காரைக்காலம்மையார் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய நெறிமுறை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் நம்ம சங்கத்தில் இதுவும் காரைக்காலம்மையார் சரித்திரமும் 6-7 முறை பேசப்பட்டது. இப்போ காரைக்காலம்மையார் சரித்திரம் அப்படிங்கிறது இப்போ மாம்பழ சீசன். அதனால் மாம்பழத்தினால் வந்த கதை இந்த காரைக்காலம்மையார் கதை. உங்களுக்கு இந்த கதை முழுவதுமாக தெரிந்து பலமுறை பயிலப்பட்ட கதை. காரைக்காலம்மையாருடைய கதை பலமுறை பயிலப்பட்டானாலும் அது சொல்லுவதற்கும் கேட்டு இன்புறுவதற்கும் இனிமையான ஒரு கதை.
அப்போ இந்த கதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த கதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பழைய நம்ம நிறைய காரைக்காலமார் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் நம்ம 6-7 தடவை நம்ம சங்கத்தில் நிறைய முறை கேட்டுட்டோம். இப்போ நாம் வந்து இந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் சிந்திப்போம். அப்போ இது 400 கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலரிட்டு வணங்கினும். 1 கோடி காடு நம்ம ஊருக்கு, நம்ம இதில் உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா காடு மலைகள் அவ்வளோ இருக்குது, அத்தனையில் பூத்த மலரும். இப்போ மகாபாரத சிந்தனையில் ஒரு சிந்தனை சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுனன் வந்து தான் சிவபக்தி பண்ணுறதுலையும் சிவபூஜை பண்ணுறதிலும் தானே சிறந்தவன் அப்படிங்கக்கூடிய ஆணவம் அவனுக்கு இருந்ததான். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இந்த ஆணவம் ஒரு உயிரை மேல்நிலை அடைவதற்கு இடையூறானது அப்படின்னு அவர் சிந்திச்சாராம். எப்படியாவது இவனுக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீகிருஷ்ணனையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து கைலாசபதியை போய் பார்த்துட்டு வரலாமாப்பான்னு கேட்டிருக்கிறார். உடனே இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கைலாசபதியை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னோடனே இவர் கைலாசத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணனை கூட்டிகிட்டு போனாராம். அங்கேயான பூதகணங்கள் எல்லாம் குண்டா குண்டா பெரிய பெரிய கூடையில் மலரெல்லாம் அள்ளிக்கிட்டு குடு ஓடிட்டே இருக்கிறாங்களாம். உடனே ஸ்ரீகிருஷ்ணன் கேட்டாரான், என்னப்பா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இந்த பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தன் கேளுங்க, போடுறான் பூஜை, இன்னைக்கு விடியா காலம் போட்டிருக்கான் ஐயா பூஜை. இது நிர்மாலிய பூஜை, சினைப்பள்ளி தாமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜைக்கான மலர்களை. நினைவு வச்சுக்கோங்க, சினைப்பள்ளி தாமங்கள்னு சொல்லுவாங்க பூஜைக்கான மலரை. நிர்மாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜையிலிருந்து எடுக்கப்பட்ட மலரை. இன்னைக்கு காலையில் அவன் பூஜை பண்ணியிருக்கான் ஐயா, சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்குள்ளே நிர்மாலியத்தை களையிறதுக்கு நாங்கள் இத்தனை பூதகணங்களும் சொல்லி அள்ளி போட்டானாலும் களைய முடியாத அளவிற்கு அவனுடைய பூஜை இருக்கும். அதனால் பூஜைக்கு அடுத்த பூஜைக்கு வர்றதுக்குள்ளே மேலேருந்து அவ்வளோ பேரும் அள்ளி தட்டுவாங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் இதை சுமந்துக்கிட்டே இருப்போம், மேலேருந்து அவங்க தட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தன் இவ்வளோ பூஜை பண்ணதோம்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், தான் சிவபக்தி ரொம்ப மேலிட்டவன், தன்னைத்தான் சொல்கிறான் அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி பெருமையாக அப்படி பார்த்துக்கிட்டார். ஸ்ரீகிருஷ்ணனும் அப்படியே சொல்லிட்டு அதை ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஒரு சின்ன குள்ள பூதகணம், அது ஒரு சின்ன கூடையை வச்சு கிடுக்கிடுக்குன்னு வந்துட்டே இருந்துச்சு. உடனே என்ன ஐயா அந்த பூதகணத்தை பார்த்து, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒரு கிருஷ்ணன் கேட்டார். நான் கைலாயத்துலேருந்து வரேன். என்ன செஞ்சுட்டு வரீங்க? எனக்கு போய் ரொம்ப பொடியாக ஒரு வேலை கொடுத்துட்டாங்க ஐயா, என் உருவம் சின்னதாக இருக்கிறதுனால. அதனால் இந்த அர்ஜுனன் ஒருத்தன் பஞ்சபாண்டவரில் ஒருத்தன் இருக்கான், அவன் போட்ட பூவை வந்து அள்ளிட்டு போகிறதுக்கு நீ தாண்டா பொடிப்பைய, உனக்கு போதும் இவ்வளவுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பீமன் போட்ட பூவை அள்ளிட்டு போகிறதுக்கு அவங்கள நியமிச்சிட்டாங்க. நான் அவங்க பக்கத்தில் போய் ஒன்றால் சுமக்க முடியாடா, போடா நீ போய் அந்த அர்ஜுனன் போட்ட பூவை கொண்டிச்சம்மா போ அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, அந்த பீமன் இவ்வளோ பூ போட்டு கும்பிட்றானே, அதில் ஒரு கூட நாள் நம்ம அள்ளி சமைக்க மாட்டோமா, அந்த புண்ணியம் கிடைக்காதுன்னு பார்த்தா தினமுமே எனக்கு அர்ஜுனன் போட்ட பூவை தான் சுமக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பூதகணம். உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப வெக்கமாச்சான். உடனே ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நான் பார்க்க பீமன் ஒரு நாளும் பூஜை பண்ணதா தெரியலையே, அவன் எங்கேயா பூஜை பண்ணினான் இவ்வளவு, அதுவும் இவ்வளோ பூக்கள் போட்டு அப்படின்னு. அவன் பண்ணுற பூஜையை நான் உனக்கு காமிக்கிறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம். உடனே அங்கேருந்து ஒரு காட்சியை இவனுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. பீமன் வந்து ஒரு நாளைக்கு 4-5 முறை அவன் குளிப்பானான். ஒரு குளத்துக்குள்ளே போயிருந்தான், அவன் குளிக்கிறான். குளித்த உடனே 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மநாடி வழி கருத்து செலுத்த, இந்த காற்றை பிரம்மநாடி வழியாக செலுத்தி பேரண்ட நாயகனை சென்று இந்த உலகத்தில் பூக்கக்கூடிய இப்போது மலர்ந்திருக்கக்கூடிய அன்று அலர்ந்த மலர்கள் அனைத்தும் எனது கபால நாடி வழியாக நான் பிரம்மத்தை உள்வாங்கும் போது அந்த பிரம்மத்தோடைய திருவடி என் தலையில் பதிக்கிற அந்த இடத்திற்கு அனைத்து மலர்களும் போய் செல்லட்டும்னு அப்படியே கேவல கும்பகத்துக்குள்ளே நின்று அந்த வாசியை அடக்கி அப்படியே அவன் நிற்கிறான். இவங்க பார்க்குறாங்க. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவனை சுற்றி அந்த எந்த குளத்துக்கு அருகில் நிற்க பூக்களும் அத்தனை பூக்களும் செரல் 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 செரல்னு அந்த பிரம்மநாடி வழியாக அப்படியே போகிறத இவன் பார்த்துட்டே இருக்கிறான். நான் போய் பூ பறித்து எடுத்தான். இவன் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து தானே இவன் பூக்க முடியும். இவனுடைய முயற்சி மனித முயற்சி, அவனுடைய முயற்சி வாசி. அவன் ஏற்கனவே வாயு புத்திரன், வாசியை கட்டுப்படுத்தி அவனுடைய முயற்சி அப்படி இருந்தது. ஆகா ஸ்ரீகிருஷ்ணா, நான் தான் சிவபக்தியில் சிறந்தவன்கக்கூடிய ஆணவம் எனக்கு இருந்தது.
நல்ல வேலைப்பா, அந்த ஆணவத்தை நீ களைந்து என்னை ஒரு மேலான நிலைக்கு ஆட்படுத்தி வைத்தா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆணவத்தாக்கத்தை குறைத்தாயே, அதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த மாதிரி பீமன் பண்ணா மாதிரி 400 கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலரிட்டு வணங்கினோம். அப்படி வணங்கினாலும் உணர்வு தலைப்பட்டு இனி பிறவி இல்லை அப்படிங்கக்கூடியது. போன பிறவியில் இவர் அர்ஜுனனாக பிறந்தும் இறைவன் அடையலை பாருங்கள், பாசுபதாஸ்திரம் வாங்கிங்க. அடுத்த பிறவியில் கண்ணப்பனா பிறந்துட்டார். அப்போ வானுர மாமலரிட்டு வணங்கினும் அடைய முடியாத பொருள் பரம்ங்கிறது. அப்போ அதை எப்படி அடைய வேண்டும்? ஊன் குற்றம் நீங்கிய பிறகு அடைய வேண்டும். ஊனினை நீக்கி உணர்பவர்க்கல்லாது இந்த அனுபவத்தை யாராலும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஊனினை நீக்கி உணர்பவர்க்கல்லாது தேனமர் பூங்கடல் சேர ஒண்ணாதே அப்படிங்கிறார். இப்போ இதுக்கும் நம்ம காரைக்காலமையாருடைய வரலாற்றுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு பெண் தன்னால் இயலலை, என்னை பெண்ணுன்னு தானே இவங்க ஒதுக்கி வச்சாங்க. அவன் நம்ம எதையும் பற்றி நினைக்கவே இல்லை. ஒரு பெண் சிறு வயதில் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா வாழ்ந்த போதே நடை பயிலும் போதே சிவபெருமானை எண்ணித்தான் அவங்க நடை பயின்றாங்களாம். காலை எடுத்து வைக்கும்போது அந்த சலங்கை ஒலி கூட சிவசிவா சிவசிவா அப்படின்னு தான் கேட்குமா. அந்த அளவிற்கு அவங்களுடைய ஊன் உயிர் உடல் உணர்வு அனைத்திலும் சிவத்துடைய தன்மை அவ்வளவு மேம்பட்டு நின்னது. அப்போ அந்த சிவத்துடைய தன்மையை அந்த அம்மா உள்வாங்கி கொண்டதால் அந்த அம்மாவுக்கு என்ன பேர் கிடச்சிது அப்படின்னா, இந்த அம்மா பெற்ற பேர் அதை எழுத்தில் வலிக்க முடியாது. இந்த அம்மா பெற்ற பேரை என்ன சொல்கிறதுன்னா, சிவமே இந்த அம்மாட்ட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த அம்மா மிகப்பெரிய ஆள். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறம் திகழும் மைங்கான்ற கண்டத்து வானோர் பெருமானே எங்கான்று தீர்ப்பது இடர். நான் பிறந்ததிலிருந்து மொழி பயின்ற பின்னெல்லாம், நான் எப்போதெல்லாம் அம்மான்னு சொல்ல ஆரம்பித்தனோ, பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம், நான் எப்போது இந்த ஞான உணர்வு எனக்கு மேம்பட்டதுன்னா பிறவிலே எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க. அந்த மொழியை பயின்ற போதெல்லாம் என்னுடைய உணர்வு மேல் நெறியை நான் எப்போது அடைவது. அப்போ அவ்வளவு பயிற்சி பெற்ற ஒரு அம்மா. இதில் ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். ஒரு பெண்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தானாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கே வசதியாக பேசுகிறீங்க, பெண்மைனா இப்படி இருக்கணும். பெண்மைக்குன்னு சில இலக்கணம் உண்டு. பேணுதல் பெண்மைக்குரியது, ஆளுமை பண்பு ஆண்களுக்குரியது. ஆளுமை பண்புனா பேணுதல் அப்படிங்கிறது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். பெண்மைங்கன்னா இவளுக்கு தான் பால் ஊட்டுவதற்கான சுரப்பிகள் இறைவன் வச்சிருக்கிறான், இவளுக்காக தான் கற்பந்தரைக்கக்கூடிய சுரப்பிகள் இறைவன் வச்சிருக்கிறான். இறைவனுடைய கருணையிலேயே அருட்கொடை முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே போல். எப்படி கருணைத்தாயான பரம் அந்த தலைவனை விட்டு பிரிந்து நமக்கு அருள் சுரப்பதற்காக முன் வருகின்றதோ, அது மாதிரி உலகியல் தாய் தன்னுடைய ஊனை வருத்தி உயிரை வருத்தி தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி தன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருட்கருணையை செய்கிறான். அப்போ அதுக்கு தகுதிப்படுத்துகிறான் இறைவன்னா. நமக்கு ஒரு பேணுதல் பண்பு எந்த அளவிற்கு இருக்கணும்னு பாருங்கள். எடுத்தறிஞ்சு பேசி ஒருத்தங்களை புண்படுத்தி என்ன நம்ம பார்க்குறத, ஒரு டிவியை திறந்தோன்னா ஒரு பெண்ணை அடுத்தவளுடைய கணவனை காதலிக்கிறான், ஒரு பையன் அடுத்தவளுடைய பொண்டாட்டியை காதலிக்கிறான். இதை ஒரு நாட்டு நடப்புன்னு இதை போடுறாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு கூட்டம். இப்போ இவைகள்லாம் தவறில்லை அப்படிங்கிறது மனித உடல்களுக்கு நம்ம செலுத்துகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் நெறிப்படுத்துறது யார்? காரைக்கால் அம்மையார் மாதிரி உண்டான ஆட்கள். அவங்க தான் நெறியாக வாழ்ந்து மக்களை நெறிப்படுத்துகிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம். ஆளுமை பண்பு உடையது, பேணுதல் பண்பு உடையது இந்த உலகம். பேண வேண்டும், பெண்கள்னால் பேணுதல் செய்ய வேண்டும். அதனால தான் பெண்மைங்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அந்த அம்மா தனதத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் வணிகருக்கு மகளாக பிறக்கிறாங்க, புனிதவதி. அப்போ பிறப்பால் அந்த அம்மா எல்லா அந்தஸ்தும் உடையவங்க. சாதாரணமாக ஒரு உயிருக்கு கர்வம் எப்படி வரும்னா, அழகு, செல்வம், நல்லூழ் நுகர்ச்சி,
அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப சுகங்களும் சில பேருக்கு இருக்கும். எல்லா அனுபவங்களும் அனுபவிக்கிறதுக்கு கார் இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், வேலையாள் இருப்பாங்க, சமையலாள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்டு காலை எடுத்திருப்பாங்க. காரில் எங்கே போகணும்னு தோணும். நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு சுகர் பேஷண்ட் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல். ஒரு கோடி பணம் இல்லை, அப்பம் கோடிங்கிறது ஒரு பெரிய அளவாக இருக்கும். இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் வீட்டுக்குள்ளேருந்து சாப்பிடணுமா சிறைச்சாலையிலேருந்து சாப்பிடணுமாங்கிறது வகுத்தான் வகுத்த வகையெல்லால் அவன் வகுத்து இருக்கணும். நம்ம அப்போ தான் சாப்பிட முடியும். அப்போ இத்தனை செல்வத்தினுடைய பயன் நமக்கு அனுபவிக்க வேண்டிய நல்லூழ் நுகர்ச்சி இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். இத்தனையும் இருந்ததுன்னா அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் கல்வி அழகு செல்வம் நல்லூழ் நுகர்ச்சி இருந்ததுன்னா அவங்க நடையில் ஒரு ஆணவம், அவங்க உடையில் ஒரு ஆணவம், அவங்களுடைய பேச்சில் ஒரு ஆணவம், எல்லாம் ஆணவத்தினுடைய உச்சமாயிரும். பாருங்கள், பிறந்ததிலிருந்து தளிர்நடை நடக்கும் போதே சிவநாமத்தை சொல்லி அந்த சலங்கை ஒலிக்கும் ஒலியெல்லாம் சிவநாமம் கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்க மென்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பதிவு செய்கிறார். ஒரு உயிரினுடைய வளர்ச்சி உன்னுடைய நடையிலே தெரியணும். நீ என்ன உலகத்தில் அழகுங்கிறது எவ்வளோ பெருசு, எவ்வளவு புனிதமானது. அழகுங்கிறது பேரண்ட நாயகன் ஒருவன் தான் அழகாக இருக்க முடியும். நமக்கு ஒரு அம்மன் போட்டுச்சு, ஒரு நெருப்பு காயம் வந்தது, ஒரு உடம்பு முடியாமல் வந்ததுன்னா இந்த அழகெல்லாம் என்ன ஆயிரும்? மேலே நாம் அழகுன்னு இதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மை பார்க்குறவர்கள் இதை அழகாக நினைக்கணுமே, இவளுக்கு என்ன இவ்வளோ ஆணம் வந்துருச்சு அழகுன்னு அப்படி நினைப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம அழகுன்னு நினைக்கிறது, நம்மளை விட அழகானவங்களை பார்க்கும்போது அடங்கணும். நம்ம அறிவுன்னு நினைக்கிறது நம்மளை விட அறிவானவங்களை பார்க்கும்போது நமக்கு அடங்கணும். இதுதான் நம்மளுடைய பணிவுக்கு ஒரு சாதாரணம். இப்போ காரைக்காலமையாரை பார்க்கும்போது அவங்க இவ்வளவு செல்வ செழிப்பில் பிறந்தவங்க, இவ்வளவு யோக சிந்தனையில் பிறந்தவங்க, பிறக்கும்போதே இந்த ஞானத்தோடு பிறந்தவங்க, அவங்க எப்படி இவ்வளவு ஒரு இதாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்குது. இந்த அருளடியவர்களுடைய கதைகளை கேட்க கேட்க நமக்கும் ஒரு பணிவு வரும். நாமும் இதையெல்லாம் கடந்து வாழ வேண்டும். நாம் நினைக்கிற ஆணவம், நாம் நினைக்கிற மாயை, நாம் நினைக்கிற கண்மம் இவைகளை விட்டு வெளியேறி நாம் வாழ வேண்டும் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு தனதத்தர் மகள் புனிதவதிக்கு நிதிபதி அப்படிங்கக்கூடிய அவர் எப்போவுமே ஒரு பணத்தோடு தான் சேரும். அப்போ காரைக்காலமையாருக்கு மனம் பேச வந்தவங்க நிதிபதிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய ஒரே மகன் பரமதத்தன் அப்படின்னு பேர். அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு நிகழ்வை அவங்க சொல்கிறாரு. இவன் மென்மயில் தோகைக்கு, அதாவது இந்த அம்மா மென்மையான மயிலாகன தோகையுடையவளாக அவ்வளவு அழகானவளாக இருக்கிறா. அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா தாதாவில் பூந்தாது காளைக்கு அவன் மாலை அணிஞ்சிருக்கிறான். மாலையிலிருந்து அப்படியே தேன் பிளிற்றக்கூடிய ஒரு மலர் மாலை அணிஞ்சிருக்கிறான். அவன் நடந்து வரும்போதே ஒரு கம்பீரமாக இருக்குது. அப்போ அந்த கம்பீரத்திற்கேற்ற ஒரு கம்பீரமான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். சுற்றம் கழிக்க கல்யாணம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மணமகன் ஒரு மணமகள் 2 பேரும் கழிப்பதற்கு எல்லாம் திருமணம். சுற்றம் கழிக்க இவனுடைய படோடோபம், இவனுடைய கல்வி கேள்வி செல்வம் அனைத்தும் கழிக்கும்படியாக ஒருத்தர் கல்யாணம். அப்போ என்ன தெரியுது, இறையடியவர்களாக இருந்தாலும் நமக்கு ஊழ் எங்கே இருக்கிறதோ அப்படி தான் வாழ்க்கை நடக்கும். அப்படி இல்லை நான் பெரிய ஆள் எனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தவங்களுக்கு அனுபவிக்க முடியாது. அப்போ இது என்ன நமக்கு விதிக்கப்பட்டது? இப்போ நமக்கு ரொம்ப இயல்பாக இருப்போம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட இந்த சங்கத்தில் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் இப்போ தான் ஒரு ஆண்டுக்கு முன்னால் தான் இறந்தார். இதே தெருவில் இருந்தார். ஜோதிடம் அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய மனைவி மக்கள் யாரும் அவரை கவனிக்கவே மாட்டாங்க. அவர் பாட்டில் அப்படியே இருப்பார். அந்த ஆள் மிக தெளிவாக சொல்லுவார். நான் அவரை சித்தப்பான்னு சொல்லுவேன். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? வாக்கிங் போகும்போது பார்ப்பேன். என்னை பார்த்தா ரொம்ப மரியாதையாக எந்திரிச்சுன்னு வணங்குவார். நானும் பதிலுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்பேன். நான் நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு நிறைவு. நான் அவருக்கு ஒன்றும் எதுவும் செல்வமோ எதுவும் அள்ளி கொடுக்குறதில்ல. அவர்கிட்ட கேட்பேன் நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்பேன். அவர் வணங்கும்போது நானும் வணங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏலே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏலே நான் எப்படில நான் நல்லா இருக்கிறேன்டா என்னன்னு கேளு. அடுத்தவங்களுக்கு பார்த்தா இது இப்படி தான் தெரியும். என் பிள்ளைங்க கவனிக்கல பொண்டாட்டிக்கணும். ஏன் ஜாதகத்தில் 7ஆம் இடம் நீசம், 5ஆம் இடம் நீசம்,
அவங்க 8ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. என் பிள்ளைங்க பொண்டாட்டி எப்படிரா என்னை கவனிப்பாங்க, அது என்ன நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்டா அப்படிம்பார். ஆகா, இது கூட ஒரு எனக்கு அவர் இல்லறத்தில் இருக்கிறாரு, அன்றன்றைக்கு உழைச்சி சாப்பிட்றாரு, எவ்வளோ தெளிவாக இருக்கார். எனக்கு வாய்ச்சது இவ்வளோ தான், அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கலை. நான் பிறக்கும் போதே இந்த அமைப்பில் தான் பிறந்து வந்திருக்கிறேன், இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இதுவே ஒரு ஞானம் தானே. இவங்க காட்டில் அலைந்தாலும் கனதவம் பண்ணினாலும் காட்டி கொடுக்கும் கருவன்றி காணவனாதடி கண்ணம்மா அப்படிம்பார் அழுகுனி சித்தர். காட்டில் நீ போய் செஞ்சானாலும் கனதவம் புரிந்தானாலும் இந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு உறுதி. அப்போ இந்த அம்மா வந்து இவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வணிகர் பெரும் குலமிளங்க வந்து பிறந்து அருளிய அணிகிளர் மெல்லடி தளர்வுற்று அசையும் நடை பருவத்தே பணி அணிவார் கலர்க்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெருமை காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அந்த அம்மா வந்து ஒவ்வொரு அடியவர்களும் வரும்போது அந்த அடியவர்களுக்கு என்னென்ன சாப்பாடு போட்டு அவங்களால முடிந்தது என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தாங்க. அப்படி செய்யும்போது நம்பரடியார் வந்து அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்து செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து, எனக்கு என்ன முடியுமோ அது, அவங்களுக்கு 1000 தேவைப்படலாம், தகுதியின் வேண்டுவ கொடுத்து அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு துறை வந்தோம்னா அவனுக்கு பெரிய வைர நெக்லஸ் கொடுத்து என்ன செய்ய, ஒரு திருமணம் வேண்டி வந்த ஒருத்தன் என் பிள்ளைக்கு கல்யாணம் வேணும்னா அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். தகுதியின் வேண்டுவ கொடுத்தோம், அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறாங்க. அப்போ நம்பரடியார் வந்தால் இவ்வளவு காரியங்களும் அந்த அம்மா செஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து பரமதத்தனுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நோன்பு நோக்கிறாங்க நம்ம பெண்கள். இது ரொம்ப நுட்பமான விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும். சாதாரணமாக ஒரு நோன்பு நோப்பாங்க. அதுக்கு அந்த நோன்பு நோக்கிற காலத்துலேயும் அவங்க மௌனமாகவோ ஞானமாகவோ மௌனமாகவோ அல்லது நான் பிற உயிர்களுக்கு எந்த விதத்திலும் நான் கெடுதி பண்ண மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்திலேயோ எதுவும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் நோன்புங்கக்கூடிய பேரில் காலையில் கொஞ்சம் அது வேப்பிலையை அரைச்சி சாரை குடிப்பாங்க. அப்புறம் எல்லோரும் பிரமிக்கக்கூடிய அடைவில் கையில் ஒரு இது வச்சுப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து நோன்பு எடுக்கிறேன், உனக்கு இது நடக்கும், உனக்கு இது நடக்கும், உனக்கு அது நடக்கும் அப்படின்னு 4 பேரை பார்த்து சொல்லிக்குவாங்க. அப்புறம் சாமி ஆடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அந்த ஒரு 8 நாள் விரதத்துக்கு சாமி தன் மீது ஏறி இருப்பதாக அவர்களுக்கு ஒரு பாவனை வந்துடும். கணவனை மதிக்கவே மாட்டாங்க, அவன் கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க புலன்களும் பொறிகளும் அடங்கி இருக்கிறாங்களாம், கணவனுக்கு அடங்காது இருக்குதான். புலன்கள் பொறிகள் யாருக்கு அடங்கும் யாருக்கு அடங்காதுங்கிறது மிக நுட்பமான விஷயம். விஸ்வாமித்திரர் போய் 1000 ஆண்டு காலம் தவம் பண்ணினார், ஒரு நொடியில் அவருடைய புலன் பொறிகளை தகர்த்து எரிஞ்சிட்டா மேனக. ஆனால் நம்ம வந்து நான் பொறிகளை வென்றுட்டேன் புலன்களை வென்றுட்டேன், இவன் கூப்பிட்டா நான் என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த நம்ம சமுதாய அமைப்பு. அந்த கட்டமைப்பு மிக பவித்திரமானதை ஒரு புனிதமான தன்மையை உலகுக்கு உணர்த்துது. நீ வந்து எல்லாத்தையும் கடந்தவள் அல்ல, எல்லாத்தையும் கடந்திருந்தால் எல்லாம் வல்லவனுக்கு ஆட்பட்டிருந்தால் இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்னுடைய கணவர் குடிகாரராக இருக்கிறார், அவர் கூட நான் வாழ்ந்து நான் எந்த பயனும் அனுபவிக்கவில்லை, அவருக்கு இணையாக என்னால் வாழவும் முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள்னு. நீ மிகுந்த பொறுமைசாலியாகவும் அன்புடையவளாகவும் கருணையுடையவளாகவும் அவனிடம் நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னுடைய அன்பும் கருணையும் அவனை திருத்தும். அது அல்லாமல் உன்னுடைய தவ வாழ்க்கை புனிதமானதாக இருந்தால் அந்த தவநெறி மூலமாக அவன் உன்னையே அன்னையாக பார்க்கும் ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும்னு அவர் சொன்ன பிறகு அந்த அம்மா 7 ஆண்டு காலம் அந்த பொறுமையை கடைப்பிடித்து அவன் மிகச்சிறந்த துறவி ஆனான் இந்த அம்மாவுக்கு வாழ்க்கைப்பட்டு. இப்போ நாம் நம்மளுடைய இணையை திருத்துவதற்கு, அது யாராக இருந்தாலும் அந்த பக்கமாக இருந்தாலும் இந்த பக்கம், நம்மளுடைய இணையை திருத்துவதற்கோ அல்லது நமது இணைக்கு ஒரு ஞானத்தை புகட்டுவதற்கோ நாம் விரும்பினால் நான் வந்து இறைவன்கிட்ட போய் சரணடைந்து என்னுடைய நிலைப்பாடு இவ்வளோதான், இதை நம்ம வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாது, நீ எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து சுற்றமும் நட்புமாக இருந்து எனக்கு இதை நீ செய்து தர வேண்டும்னு நம்ம சரணடையும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும். இப்போ பரமதத்தனுக்கு இணையான மனைவியாக புனித வித்யார் வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அறுசுவையோடு 4 வகை உணவு சமைத்து
அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இவருக்கு தினமும் பரிமாறியதாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் விரிவாக்கம் பண்ணுகிறார். நம்ம இப்போ கதைக்க போகலை. இது நமக்கு இப்போ சொல்லும் பாடம் என்ன? நாம் ஒரு கண நேரம் இறைவனை உள்வாங்கினோம்னா அந்த ஓரிரண்டு நொடிகளில் நமக்கு 3 வேளைகளையும் உணரக்கூடிய ஒரு அருளிப்பாடு நமக்கு இறைவன் தருவான். அல்லது பல கண நேரம் நம்ம உணர்ந்திருந்தால் அந்த அருளிப்பாடை தருவான், ஆனால் வெளிப்படுத்த அனுமதிக்க மாட்டான். அவனுக்கு நாம் ஆட்பட்டதும் அவன் நமக்கு அருமை காட்டியதும் உண்மையானால் அவன் அதை நம்ம வெளிப்படுத்த விரும்ப மாட்டான். ஏன்னு கேட்டால் இது உலகத்தில் ஒரு கண்மாயத்தை தோற்றுவிக்கும், ஒரு இந்திரஞானத்தை தோற்றுவிக்கும். இது பெருமைக்குரியது அல்ல. ஒரு ஜீவனுடைய பயணப்பாட்டிற்கு இது மிகவும் தடையான ஒரு விஷயம். ஆட்கொண்ட உயிருக்கு அருமை காட்டுவதானால் இறைவன் அதை வெளிப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். இந்த உண்மையை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் எங்கேயும் போய் மயங்கி நிற்கக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த அம்மா அவங்க கூட இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் பரமதத்தனை தேடி 2 அன்பர்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி 2 மாம்பழங்க அந்த அம்மா அவருக்கு கொடுத்தாங்க. இப்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு பெரியவங்களை பார்க்க போகணும் அல்லது நம்மகிட்ட ஒரு காரியம் சாதிக்க வரணும்னா ஏதோ ஒரு 2 மாம்பழத்தையோ ஒரு பலாப்பழத்தையோ ஏதோ ஒன்று கொண்டுட்டு வரணும்னு தெரியுது. அதை அவர் பதிவு பண்ணினார். கடைப்பையன்கிட்ட கொடுத்து இதை வீட்டில் கொண்டு கொடுத்துருன்னு சொன்னார். அந்த அம்மா அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. சாதம் வடித்து குழம்பு கூட்டு இவைகள்லாம் வச்சாங்க. இப்போ இந்த உணவு மருந்தாக பயன்பட்டது காரைக்கிழமையாருக்கு. என்ன மருந்தாக பயன்பட்டது? பிறவியை வேறறுக்கும் மருந்து அப்படின்னு ஒரு மருந்தை மணிவாசகர் பல இடங்களில் சொல்கிறார். விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் கண்ணுக்கு இனியான். அப்போ விண்ணுக்கு ஒரு மருந்தை அவளுக்கு பெற்றுத்தந்தது பிறவியை வேறறுத்தது. இப்போ நாம் ஏதாவது ஒரு கொலையை வச்சுக்கிட்டு நாம் ஏதாவது ஒரு அருள்வாக்கு சொல்கிறோம், ஒரு குறி சொல்கிறோங்க பேரில் இருந்தால் அது நமக்கு பிறவியை வேறு அறுக்காது. அதை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். நாம் ஒவ்வொருத்தருக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சு கூட நமது பிறவிக்கு அது வித்தாகும், அது வேறு இருக்காது. அப்போ நம்ம அந்த இடத்துல போய் நாம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ விண்ணுக்கு ஒரு மருந்தை இந்த அம்மா உள்வாங்க போகிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சிவபெருமானே ஒரு அடியவராக வராங்க. சிவபெருமான் ஒரு அடியவராக வரணும்னா இந்த அம்மா எவ்வளவு தவக்கோலம் உடைய நாயகியாக இந்த அம்மா இருந்திருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருத்தருக்கு அன்னம் பாலிப்பதாக கனவு கண்டாலே அது அவனுடைய பிறவியை வேறு இருக்கும். யாருக்கு அன்னம் பாலிக்கணும் அப்படின்னா, யாருக்கு அன்னம் பாலிக்கணும்? யார் தனக்குன்னு எதுவும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய ஞானம், பக்தி, வைராக்கியம், தன்னுடைய தர்ம சிந்தனை அனைத்தையும் உலகுக்கு அர்ப்பணம் பண்ணுகின்றார்களோ அந்த தவஞானிக்கு ஒருவேளை உணவிடுவதாக கனவு கண்டால் கூட இவனுடைய பிறவி வேறறும் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளவு புனிதமானது அன்னம்பாலிப்போட ரகசியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அகரம் ஓர் 6 கோடி, அருந்தவம் 100 கோடி, சிகரம் 26 கோடி, செய்த நற்பயன்கள் எல்லாம் மகரகேதனனை வென்ற மாதேவன் அடியாருக்கு அன்னம் பகரவே கனவு கண்டால் பயன் இதற்கு ஒவ்வாதன்றே. அகரம் 1000 கோடி, எத்தனை 1000 கோடி நீ மந்திரங்கள் ஜெபம் பண்ணினாலும், அருந்தவம் 100 கோடி, 100 ஆண்டு காலம் 100 கோடி ஆண்டு காலம் தவம் பண்ணினாலும், சிகரம் 26 கோடி 12,000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த புனித தீர்த்தத்தை ஊற்றினாலும், சிகரம் 26 கோடி அத்தனை கோடி பண்ணானாலும் இவைகள் உனக்கு என்ன பலனை தருமோ அவை ஒரு சிவனடியாருக்கு உணவூட்டுவதாக நீ கனவு கண்டால் அவன் உண்மையான சிவனடியாராக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் சத்குரு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொய்க்குருவை நான் நாடிப்போனேன்னா அதுக்கு யாரும் பொறுப்பில்லை. அப்போ சத்குருவுக்கு ஒரு வேளை சாதம் அளிப்பதாக, ஒரு வேளை உணவளிப்பதாக நீ கனவு கண்டால் இத்தனையும் பின்னுக்கு தள்ளிடும். இவ கனவு காணலை. இந்த அம்மா யார் வராங்களோ அவங்களெல்லாம் இறை வடிவமாக பார்க்குறான். யாரெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட அதிதின்னு யார் வந்தாங்களோ உறவினர்கள் அல்லாத எல்லாருமே அதிதி தான். அதிதின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவளிப்பதாக இந்த அம்மா கனவு ஒரு விரதம் வச்சு அதை செஞ்சு வராங்க. அப்படி செஞ்சு வரக்கூடிய பலன் என்ன கிடைத்தது? சிவத்தையே இந்த அம்மாவுக்கு பெற்று தந்தது. சிவம் இந்த அம்மா வீட்டுக்கு சாப்பிட வருது. இந்த அம்மா சாப்பாடு அரிசி சாதம் வடிச்சிட்டாங்க, கூட்டு குழம்பு வைக்கலை. பார்த்தாங்க கடைப்பையன் 2 மாங்கனி கொண்டாந்து கொடுத்துட்டு போனோம். இன்றைக்கும் நம்மள எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்ற நாட்டு மக்களுக்கு எப்படின்னு தெரியாது,
மோர் சாதம் வச்சு மாம்பழம் வச்சு சாப்பிடுதுன்னா ஒரு தனி சுவை தான். அதை ரசித்து நம்ம சாப்பிட்ற பாங்கு இருக்குது பாருங்கள். சாதம் எத்தனோண்டு இருந்தாலும் மாம்பழம் இவ்வளோ இருந்ததுன்னா நம்ம நல்லா வக்கனையாக நல்லா சாப்பிடுவோம். இது பாரம்பரியமாக நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் நமக்கு முன்னால் அந்த அம்மா அதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்கா. அதை நான் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த அம்மா வந்து அடியவர் வந்திருக்கிறாரு, அடியவருக்கு சாதம் வடிச்சிருக்கு, குழம்பு வைக்கலன்னொடனே அந்த அம்மா எதையும் பற்றி யோசிக்கலை. நான் பசியோடு இருக்கிறேன்னு அந்த அடியவர் சொன்ன உடனே அவருக்கு இலை போட்டு சாப்பாடு தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சு ஒரு மாங்கனியை பாங்குற வெட்டி அந்த அம்மாவுக்கு மிக பணிவாக வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் கூட்டு குழம்பு வைக்கிறதுக்கு, நீங்கள் பசியோடு வந்திருக்கீங்க, உங்கள் முகம் தளர்ந்து நடையும் தளர்ந்து நீங்கள் உங்களுடைய ஊன் தளர்ந்து வாடிக்கொண்டிருப்பதை பார்க்க சகிக்காமல் நான் மோர் சாதம் வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்கன்னு ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. அவரும் இனிமையாக மோர் சாதமும் மாம்பழமும் சாப்பிட்டுட்டு அவர் போயிட்டார். சற்று நேரம் கழித்து கணவன் வரார். இந்த நிகழ்வு அந்த அம்மா மனசில் பெரிய விஷயமாக படரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்களுடைய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் வரும்போது அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு வேண்டுவ ஈந்து அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன வேணும், ஆடை வேண்டுறாங்களா, அணிகலன் வேண்டுதாங்களா, பணம் வேண்டுதாங்களா, என்னுடைய தகுதிக்கு நான் இதை செய்கின்றேன்னு சொல்லி வேண்டியது கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக அவங்க மனசில் பதியலை. அதை பற்றிய பேச்சே இல்லை வரலாற்றில். அந்த அம்மா வீட்டுக்காரர் வந்தார். அவர் குளித்து அவர் எல்லா நியதியான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் ஊதி அணிஞ்சு அவர் சாப்பிட வந்து உட்கார்ந்தார். அவருக்கு பாதம் விளக்கி அவருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து அறுசுவை உணவு படைத்து அவருக்கு எல்லா நியமங்களோடு செய்து இந்த மாம்பழத்தையும் அருகிருந்து வெட்டி வச்சாங்க. அவர் எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவர் சொன்னார், இந்த சுவை வந்து மிகவும் அற்புதமாக இருக்கிறது, எனக்கு அந்த மாம்பழத்தையும் கொஞ்சம் வெட்டி வையே அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா அந்த மாம்பழத்தையும் வெட்டி வையும்போன்னு சொல்லும்போது தான் அந்த அம்மாவுக்கு உரைக்குது, ஏற்கனவே நாம் வந்து மாம்பழத்தை பற்றி இவங்களுக்கு சொல்லலை. ஒரு அடியவர் வந்தார், நான் சோறு சமைக்கலை, மாம்பழம் அதை வெட்டி வச்சு சாதம் போட்டேன்னு சொல்ல மறந்துட்டேங்கிறதே இவங்களுக்கு அப்போ தான் இவங்களுக்கே நினைவுக்கு வருது. ஐயையோ நாம் இப்படி மறந்துட்டோமே, இதுக்கு என்ன பண்ணது அப்படின்னு நினச்சிட்டு, கடவுளே நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன சொல்லணும், கணவன் இல்லாத போது ஒரு ஆடவனுக்கு சாதம் வச்சு கொடுக்கறது தவறு, ஒரு ஆடவனை வீட்டுக்குள்ளே ஏற்றுறது தவறு, என்னென்னவோ அந்த அம்மாவுக்கு மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது. நம்ம இன்றைய சமுதாய சிந்தனைக்கு உகந்தமான ஒரு குழப்பம். ஒரு வீட்டில் ஒரு ஆடவன் இல்லை அப்படின்னு சொன்னால், பெண்டிர் தனிமையாக இருக்கும்போது பிற ஆடவர்கள் பழக்கம் இல்லாதவர்களை நடையேற்றுறதுனால வரக்கூடிய குழப்பங்கள் ஏராளம். அந்த குறித்து சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல, நமக்கு அறிவுறுத்துவதற்காக வேண்டி இந்த காட்சியை படம் பிடிச்சி போடுறார்களுக்கு. உடனே அந்த அம்மா கையில் ஒரு மாம்பழம் வந்துருந்தது. அந்த அம்மாவுக்கு இறைவன் நமக்கு மாம்பழம் தருவான், தனக்கு அத்தனை தகுதி இருக்குது அப்படின்லாம் நினைக்கல. ஆனால் எந்த ஒரு யோகியும் பிரம்மரந்திரத்துளை வழியாக பேரண்ட நாயகனை உள்வாங்கின யோகிகள் அனைவருக்கும் இது சாத்தியமானது, அசாத்தியமான காரியம் அல்ல. இந்த அம்மா யோகத்திலெல்லாம் பெரிய யோக நெறி தலைப்பட்டவர்கள். பிரம்மரந்திரத்துளை வழியாக இவர்களுக்கு, ஏன்னா இவங்க கைலை போகிறதுக்கு தன்னுடைய தலையால் கைலை நடந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையால் நடந்தார்ங்கிறது அவங்க கதைக்கு அந்த பேர் போட்டுக்கிறாங்களே தவிர, தலை வழியாகத்தான், உச்ச தலை வழியாக ஊசி முனையழியமாக பேரண்ட நாயகனோடு அந்த ஒளிவண்ண திருவோடு ஒட்டுவதற்கான பயிற்சி அங்கே தான் நடைபெறுகின்றதுங்கிறது திருவாசக சிந்தனையில் உங்களுக்கு பல முறை விளக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ அதை பெருசாக விளக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு உயிர் வந்து இறைவனை கலப்பதற்கு இதுதான் மார்க்கம். அது 6 ஆதாரங்களையும் தாண்டி நிராதார வெளியில் நின்று பேரண்ட நாயகனை கலந்து இன்புறக்கூடிய ஒரு அருள் அனுபவம் நடக்கக்கூடிய இடம் தலை தான். அதனால் கைலைக்கு போவதற்கு அந்த அம்மா தலையால் நடந்தார்கள்னு முடிச்சுட்டாங்க. அது என்ன வழி ஏது வழின்னு அவங்க விளக்கலை. அதை தான் உங்களுக்கு எந்த அடியவரெல்லாம் கைலை புகுநெறி இதுகான் என்று உணர்ந்தார்களோ அவர்களுடைய நிலைப்பாட்டை விளக்க வந்தவர்கள் இந்த கபால நாடி வழியாக கைலை சென்றார்கள் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு கதைப்போக்கில் நம்ம படிச்சுட்டு போகிறோம். இதை நீங்கள் மேல் உணர்வு நெறி தலைக்கூற நீங்கள் பார்க்க வேண்டும். அப்புறம் இதை வச்சுக்கோங்க இப்படி. அப்புறம் பெண்மைக்கு இவ்வளவு இலக்கணம் நடத்தி காட்டிய அந்த அம்மா வாழ்க்கையில் பெண்மைக்கு இன்னொரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடையும் நடத்தி காமிக்கிறாங்க. இது இப்படின்னு வச்சுக்கோமே. இதுக்கு அடுத்த காரியம் என்ன,
நான் உங்ககிட்ட வந்து இங்கே பாரு என் வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டேன், என் வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டேன், என் வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டேன், அது மாதிரியாக சொல்லிட்டு தெரியுது. அது இல்லை பெண்மை. பெண்மை என்பது அந்த நாளையில் பெண்மைங்கிறது முறத்தால் புளியை துரத்துனா அப்படின்னு சொல்கிறாங்க. முறத்தால் புளியை துரத்துறதல்ல. எனக்கு வரக்கூடிய இடையூறு எதுவாக இருந்தாலும், எனது வினைப்பதிவாக எதுவாக இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு ஜீரணித்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதுக்கு இறங்குறது தான் ஒரு பெண்மையின் பேணுதல் பண்பு. இந்த அம்மா வந்தாங்க, ரெண்டாவது அவன் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த பழத்தை வெட்டி வையணுன்னே இறைவன்கிட்ட போய் கேட்குறாங்க. அடுத்த பழம் வெட்டி அவங்க வச்சுட்டாங்க. அவனுக்கு அந்த 2 மாம்பழமும் சாப்பிடுவதற்கு உரிமை இருக்கின்றது. கடவுளுடைய கருணை பாருங்கள். ஒரு மாம்பழம் அவன் சாப்பிட்டான், இன்னொரு மாம்பழம் அவன் வாங்கி கொடுத்தது. அப்போ அவனுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை காரணமாக அவன் அடுத்த மாம்பழத்தை சாப்பிடும். இந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது அவனுக்கு ஏதோ ஒரு புல்லரிப்பு, ஏதோ ஒரு மென்மையான உணர்வு. என்னை அறியாமல் இந்த பழம் எனக்கு ஏதோ செய்கின்றது. நான் உலகியல் சுவை அனைத்தையும் கடந்த ஒரு சுவையை இதில் உணர்கின்றேன். இறைவனை பற்றி சொல்லும்போது மணிவாசக பெருந்தகை சொல்வார், அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன. இது ரொம்ப புனிதமானதுன்னு யாரும் தெரியாது. அவங்களே தெரியாத போது பரமதத்தனை எப்படி தெரிஞ்சிருவான்? அவனுக்கு தெரியலை. ஏன் இந்த பழம் இவ்வளவு ருசியாக இருக்குது, நான் இதுவரைக்கும் இது சாப்பிட்டதில்லை, இது என்ன, இதற்கு என்ன காரணம், எங்கிருந்து பெற்றாய் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு அந்த எங்கிருந்து பெற்றாய்ங்கக்கூடிய வார்த்தை தான் நமக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஆகிப்போச்சு. எம்பெருமானிடமிருந்து பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்மளும் நம்பியிருக்க மாட்டோம் தான். பரமதத்தனை எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்போ எம்பெருமான்கிட்டருந்து நீ பெற்றதானால் இன்னொன்று பெற்றுத்தர முடியுமான்னு அவன் கேட்டான். இந்த அம்மா இப்போ தான் போய் முதல்ல இறைவன்கிட்ட போய் தனக்குன்னு ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. நான் இப்போ சொன்னது பொய்யாயிரும். எம்பெருமான்கிட்டருந்து பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது நான் பெற்றதுன்னா பொய்யாகி போயிடும். இப்போ நான் இப்போ இதுக்கு என்ன செய்யணும், நீங்களே எனக்கு வழிவிடுங்க அப்படின்னு இறைவன்கிட்ட போய் கேட்டாங்க. இறைவன் எங்கிருந்து பெற்றாயினவனே இங்கிருந்து தான் பெற்றேன்னு சொன்னதும் இறைவன் இந்த அம்மா கையில் ஒரு பழத்தை கொடுக்குறார். இந்த பழம் பாருங்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கான கொள்கலன். இப்போ எதோ பெரிய பெரிய அணு உலைகளில் இன்னென்ன பொருட்களெல்லாம் சீசியம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கதிரியக்க பொருட்கள் அப்படின்னு பேர். அந்த சீசியம் மாதிரி கதிரியக்க பொருட்களை சுமந்துட்டு போகிறதுக்கு வடிவமைக்கக்கூடிய கொள்கலன் எல்லாராலும் தயாரிக்க முடியாது. ஒரு குயவன் மண்பாண்டம் செய்வது மாதிரியோ, ஒரு தச்சன் ஒரு கதவு இதுகள்லாம் செய்வது மாதிரியோ தயாரிக்க முடியாது. அது எப்படி அது எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த கதிரியக்க பொருட்களை தாங்கும் வண்ணத்திலும் வடிவத்திலும் அதை மேற்பார்வை பார்க்கும் விஞ்ஞானிகள் இந்தந்த விகிதாச்சாரத்தில் இந்தந்த கலவைகள் அலாய் கொண்டு இந்த கலவைகள் கொண்டு இது தயாரிக்கப்பட வேண்டும்னு சொல்லி தயாரித்தாதான் அந்த கொள்கலனில் அந்த கதிரியக்க பொருட்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம விஞ்ஞான துறைகளில் ஏதேனும் ஒரு சாதனையை படைப்பதற்கு அது பயன்பாடாகும். அப்போ கதிரியக்க பொருள்களையே தாங்கிக் கொள்வதற்கு ஒரு கொள்கலன் ஒரு விஞ்ஞானி மூலமாக வடிவமைக்கப்பட வேண்டுமானால் பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்ளும் இந்த உடலுக்கு நாம் இதை வடிவமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கற்பனை நீங்கள் பண்ணி பாருங்கள். சாதாரண கதிர் இயக்க பொருள்களை உலக பயன்பாட்டுக்கு பயன்பட சாதாரணம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு வகையில் அசாதாரணம்தான். அந்த பொருளை சுமந்துட்டு போகிறதுக்கே ஒரு கொள்கலன் தயாரிக்கும் போது ஒரு விஞ்ஞானியோட கண்காணிப்பில் தயாரிக்கப்படணும்னா பேரண்ட நாயகனை உள்வாங்கும் கதிர்வீச்சு, இந்த கதிர்வீச்சு பக்கத்தில் எந்த கதிர்வீச்சும் அடங்கி போயிடும். அவ்வளவு ஒளிவண்ண திருமேனி. சாதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 33,000 வோல்டேஜ் நம்ம ஊரில் இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் அவ்வளோதான் தங்கும். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 230 வோல்டேஜ் வரும். அதை நம்ம என்னென்ன பகுதிக்கு பிரிச்சுக்கணுமோ இது வரைக்கும் இந்த வெளிச்சத்தை இது கொண்டுட்டு வருது. இந்த வோல்டேஜை தாங்குறதுக்கே இதனில் உள்ள டங்ஸ்டன் நிலை, இதனுடைய வடிவமைப்பு, கட்டமைப்பு, அவை எந்தெந்த செம்பு கம்பிகளால் எப்படி தயாரிக்கப்படணுங்கக்கூடிய விதியமைப்பு இருக்கும்போது நாம் பிரம்ம நாடி வழியாக சென்று பேரண்ட நாயகனை உள்வாங்கும் ஒரு அருள் அனுபவ திருவுருவை நாமே ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த அம்மாவால் தாங்கிக்க முடிஞ்சிச்சு. ஏன் தாங்கிக்க முடிஞ்சிச்சுன்னா நெறியான வாழ்க்கை. உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் சிவம்.
நடை சிவம், உடை சிவம், நான் என்ற எண்ணம் சிவம், என்னுடைய சிந்தனை சிவம். எனக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. இது எனக்கு பெருமைப்படுத்தப்பட்டால் அது சிவத்தால் பெருமைப்படுத்தப்பட்டது, சிறுமைப்படுத்தப்பட்டால் என் வினையால் சிறுமைப்படுத்தப்பட்டது. இவ்வளோதான் அங்கே லா. அதனால் எதுவும் பெரிய பாதிப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா மாம்பழத்தை பார்த்தோன்னே ஏற்கனவே ஒன்று வாங்கியிருக்கிறாங்க, இதை கொண்டு போய் அவன் கையில் கொண்டு கொடுக்க போனாங்க. அவன் கை வரைக்கும் மாம்பழம் வந்தது, அவனை தொட முடியாமல் மாம்பழம் மறைந்து விட்டது. ஏன்னா இந்த கொள்கலனில் இருக்கக்கூடிய ஒரு தகுதி அந்த கொள்கலனில் இல்லை. அது சாதாரணமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மண்பாண்டம், ஒரு கொத்தனால் வடிவமைக்கப்பட்டது போல், ஒரு தச்சனால் வடிவமைக்கப்பட்டது போல், ஒரு செங்கல் இவைகளெல்லாம் வடிவமைக்கப்பட்டது போல் ஒரு சாதாரண உயிர் அது. அதனால் பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்ள இயலவில்லை. மேலும் அதில் இன்னொரு நுட்பம் பாருங்கள். இந்த அம்மாவோடு குடுத்தனம் நடத்தி அவன் இல்லறம் துயின்றிருக்கிறான். அந்த இல்லற துய்ப்பு அவனுக்கு ஞானத்தை தரவில்லை பாருங்கள். இவன் கூட இவன் இதை பார்த்த உடனே அதிர்ந்துட்டான். அதிர்ந்துட்டு இனிமேல் இவளை தொடுறது பெரும் பாவம் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சான்ல, இவளை தொடுறது பெரும் பாவம்னா சித்து இதில் என்ன இருக்குது? அவன் நமக்கு மனைவியாக இருந்துக்கிட்டு நமக்கு துணி துவைச்சு போட்டு நமக்கு சோறாக்கி போட்டு நம்ம கூட வாழ்க்கையும் நடத்தி கொண்டு பேரண்ட நாயகன்ட்டேருந்து 2 மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாள் ஐயா. அவனுக்கு என்ன நினப்பு வந்திருக்கணும்? இந்த உடல் சார்ந்த உணர்ச்சி சிதறல்கள் எவ்வளவு கேவலமானது, இவளுக்கு இதை எவ்வளவு பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் இவன் இந்த நிலையை பெற்றுப்பா அப்படின்னு நினச்சிருக்கணும் தானே. நினைக்கல. 10 நாள் 15 நாள் அங்கேயே இருந்தான். 15ஆவது நாள் கடல் கடந்து எல்லாரும் வியாபாரத்துக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு, நானும் போகிறேன்னா இந்த அம்மா நிஜம்னு நம்பிக்கிட்டாங்க பாருங்கள். நம்மனா எவ்வளோ குத்தல் குடைச்சல் போட்டு மண்டையை போட்டு தாக்கி பிடிச்சிருக்கோம். அந்த அம்மா எதுவுமே செய்யலை. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போனவன் காரைக்காலில் வந்து இறங்கல். காரைக்காலில் இந்த அம்மா இருக்கிறாங்க. அவன் எங்கே வந்து இறந்துட்டான்? திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த முத்தாரம்மன் கோயில் இருக்கு, அந்த ஊரில் குலசேகரப்பட்டினத்தில் வந்து அவன் இறங்கிட்டான். அங்கே இறங்கி அங்கே கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை பெற்று அந்த அம்மாவுக்கு புனிதவதின்னு, அந்த சின்ன குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சுட்டான். இந்த அம்மா காரைக்காலில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சது, உன் வீட்டுக்காரன் வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று உன் பேரையும் வச்சுருக்கான், நீ என்ன இங்கே வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்க, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு இந்த பிள்ளையை கொண்டு அங்கொண்டு விடுங்க. ஒரு பொண்ணு வந்து கணவனோடு வாழறதுக்கு அவள் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்குள் பிணக்கு இருந்தாலும் பெரியவர்கள் பார்த்து இதெல்லாம் செய்யணும். இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. பெரியவர்கள் பார்த்து இதாமல் அந்த பிறவில உனக்கு விதித்த விதி, நீ வாழாத பிள்ளை தாயோடுன்னு சொல்லுவாங்க. வாழாமல் தாயோடு இருந்தால் பலவிதமான துன்பங்கள் வரும். அந்த அம்மா அதுக்கு ஒரு இலக்கணமாக என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதை பார்த்தா மிகவும் ஆச்சரியமான ஒரு வரலாறு. நான் வந்து எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்ட வரலாறு இந்த வரலாறு. நான் அந்த அம்மா வந்து உறவினர்கள்லாம் கூட்டு போன உடனே, நான் இறைவனிடமிருந்து கனி பெற்றவள், நான் ஒரு இல்லறம் தீர்ப்பதற்கு நான் சாதாரண பெண் அல்ல, நான் அவள் வீட்டுக்காரனே இவள் தெய்வ பெண் அப்படிங்கிறான், அணங்கு அப்படிங்கிறான். அவள் வீட்டுக்காரன் இவளை தெய்வம்னு சொல்லலாம். இவன் வந்து எல்லாரும் உறவினர்கள் கூட்டவுடனே பாவமாட்டு போகிறவாங்க. ஒரு பெண்மை வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக எப்படி போகுது பாருங்கள். அப்போ நாம் வந்து என்ன தகுதி நமக்கு இருந்தானாலும் காரைக்காலமையாரை விட நம்ம அதிகமான தகுதியோடு வாழ்ந்துருவோம். ஒரு நினச்சி பாருங்கள். அப்படி கூப்பிட்டு போனோடனே அப்படியே போகிறாங்க. இங்கே வந்துட்டாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். காரைக்காலமையார் அப்படியே வராங்க. நம்ம காரைக்கால் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அப்படியே இங்கே முத்தாரம்மன் அந்த இந்த ஊர் குலசேகரப்பட்டினம் மாறாங்க. குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து அங்கே வந்து இறங்கின உடனே அவங்ககிட்ட போய் பரமதத்தன்ட்ட போய் சொல்லாங்க, உன் பொண்டாட்டி வழி ஜனங்கள் நிறைய பேர் ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வராங்க உங்களுக்கு, அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. பரமதத்தன் அவனுடைய மனைவி மகள் 3 பேரும் அப்படியே வராங்க. வந்து அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கேயே அவன் கும்பிட்டு நமஸ்காரம் போட்டான் பரமதத்தன். போட்டு போனோடனே அவங்க ஊர்க்காரங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த அம்மா ஒதுங்கி போய் 4 பேர் பஞ்சாயத்து வைக்காக்கில் நம்ம வாழ்க்கை நடந்துருச்சு பார்த்தீங்களா என்ன. அந்த அம்மா ரொம்ப நாணப்பட்டு அப்படி நிற்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. என்னப்பா வீட்டுக்காரியை கட்டி தாலி கட்டின பொண்ணு காலில் விழுந்து கும்பிடுறேன், எண்ணத்துக்காக வேண்டி இது மாதிரி நீ செய்கிற அப்படின்னோடனே
அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரண ஆளுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, நான் அப்படி நினைக்கல. மற்ற அவர்தமை நோக்கி மானுடம் இவர்தாமல்லர் நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து சென்ற பின். நான் இதை அறிந்து கொண்டேன், நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்று பின்பு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அவளை விட்டு அகன்றேன், அப்புறம் வெளிநாட்டுக்கும் போயிட்டேன். இது அவளை தொடுதற்கு எனக்கு இனிமேல் தகுதி கிடையாது, நான் இல்லறம் அவளோடு தூக்க முடியாது, நான் போனேன். அகன்ற பின்பு பெற்ற இம்மகவு தன்னை பேரிட்டேன் ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் பொற்பதம் செய்வேன். நான் மட்டும் விழலை, நீங்களும் அந்த அம்மா காலில் விழுந்து கும்பிடுங்க. அந்த அம்மா ஒரு அணங்கு தெய்வப்பெண், அதனால் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னா. அவங்களுக்கு என்னையா பொண்டாட்டி தெய்வப்பெண்ணுன்னு சொல்கிறான், காலில் வேற விழுந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஏறிட்டு பார்க்காங்க. அந்த அம்மா பாருங்கள், இந்த நேரத்துக்குள்ளே அந்த அம்மாவுக்கு முதல்ல வரும்போது நம்மளை ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் இவனை பார்த்து இவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது இவனுக்குன்னு நான் இந்த உடம்பு வச்சுருந்தேன். இந்த உடம்பு வச்சபோது இவனுக்கு இது தகுதி இல்லை. அவள் சொல்கிற அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம், அட பேயில் வேலை, உனக்கு கொஞ்சமாக நான் உழைச்சி போட்டிருப்பேன். எங்கள் அப்பா வீட்டில் ஒரே பொண்ணு, எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு செல்வம், அத்தனையில் எனக்கு தங்க கொலுசு போட்டு தங்க தாம்பாளத்தில் என்னை வளர்த்தாங்க. நான் உனக்கு வந்து இவ்வளவு நான் அடிமை மாதிரி நான் உனக்கு வேலை பார்த்துட்டு ஆக கடைசி என்னை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால் போயிட்டேடான்னு சொல்லியிருப்போம்ல. அந்த அம்மா இறைவனுக்கு ஆகும் என்று இவ்வனப்பொதி சுமையை மேடு பள்ளங்களோடு கூடிய இந்த அருள்மிகு உடம்பை நான் எதற்கு சுமந்து வந்தேன் என்றால், இவனுக்கு ஏதோ ஒரு வகையில் இது உபயோகப்படும் என்று சுமந்து வந்தேன். ஆனால் இது இவனுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொன்னபோது நான் வந்து இந்த உடலை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அதனால் அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்புடம்பேயாகி வானமும் நிலனும் எல்லாம் வணங்கும் ஓர் பேய் வடிவமானார். இப்போ வானமும் வையமும் வணங்கும் ஓர் பேய் வடிவமானார். எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் மீண்டும் நினச்சி வாங்க, காயத்துள் அமுது ஊற ஊற இறைவன் கண்டுகொள் என்று காட்டினான். அதனால் மாய வாழ்க்கையை மெய்யென்று உணராத வகை நல்கினான். அப்படி மாய வாழ்க்கையை மெய்யென்று உணராத வகை இந்த அம்மாவுக்கு நல்கியதால் இந்த அம்மா இதை விட்டுட்டு, இந்த மாயம் என்று இருந்தாலும் காயம் மாயம் செய்யும், இந்த காயத்தை நீங்கள் நம்பாதீங்க, இந்த காயம் மாயம் செய்யும். அது எனக்கு மாயம் செய்யாவிடிலும் என்னை பார்ப்பவர்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் உறுத்தும். அதனால் நான் இப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற, நான் எந்த அருளிப்பாட்டினால் நான் அந்த பேரண்ட நாயகனை மாய வாழ்க்கையை மெய்யென்று உணராத வகை எனக்கு நான் பெற்றேனோ அந்த அருள் அனுபவத்தில் நான் நிலை பெற்று நிற்க வேண்டுமானால் ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்புடம்பே ஆகி வானமும் நிலனுமெல்லாம் போற்றும் இந்த வடிவு பேய் வடிவு எனக்கு வேண்டும்னு இறைவன்கிட்ட கேட்குறா பாருங்க. ஒரு அழகு நிலை குலையவில்லை என்றால் அந்த அழகு பெருத்தியார் கண்ணை உறுத்துங்கிறது இந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு நாமே நம்மளுடைய அழகை நிலைகுலையை செய்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் பார்க்கலையம்மா, நான் என்னத்துக்கு அப்படி நிலைகுலை செய்யணும்னா, நான் பார்க்காவிடிலும் என்னை ஒருவர் பார்க்கும் வண்ணமாக நான் அந்த ஆடை அணிகலன்னு அணியக்கூடாது. அப்போ அந்த குற்றத்திற்கு நானும் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் இந்த ஊனினை நீக்கி உணர்பவர்க்கு அல்லாது தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாது. இந்த ஊனை போற்றி பாதுகாத்து இதை வணக்கத்துக்குரியவர்களாக நம்ம நினைத்து கொண்டிருந்தோமானால் இந்த ஊனை கொண்டு அடையக்கூடியது அல்ல இறை உணர்வும் இறை அனுபவமும். ஊன் கடந்து அனுபவிக்கக்கூடியது, ஆனால் இந்த ஊனோடு தான் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஊன் சார்ந்த குற்றங்கள் களையப்பட வேண்டும். இந்த ஊனை கொண்டு தான் அனுபவிக்க முடியும். இதை விட்டுட்டு நான் இந்த உடம்பை துச்சம்னு தள்ளிட்டு நான் போய் அனுபவிக்கணும்னா அது பேயாயிரும். அல்லது இந்த உடம்பை கொண்டு நான் அனுபவிக்க எனக்கு உயிர் வேண்டாம், இது உயிர் உள்ளே இருக்கும்போது தான் இது சிந்திக்குது செயல்படுது அந்த கரணங்கள் தொழில்படுதுன்னா இது பிணமாயிரும். அப்போ பிணத்தை கொண்டும் அனுபவிக்கக்கூடியது அல்ல இறை அனுபவம், பேயை கொண்டும் அனுபவிக்கக்கூடியது அல்ல இறை அனுபவம், இரண்டும் இணைந்து அனுபவிக்கக்கூடியது. ஆனால் ஊனின் குற்றம் களைந்தால் மட்டுமே அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் கைலைக்கு போகிறேன் அப்படின்னா, கைலையில்
இந்த கபால நாடி வழியாக அந்த அம்மா தலையால் கைலையை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு உணர்வு தலைப்பட்டு எடுத்துக்கோங்க. கைலையத்தில் போகிறாங்க. இப்போ சிவபெருமான் இந்த அம்மாவை உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த அம்மாவுக்காக வேண்டி சிவபெருமான் ஏற்றுக்கிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு எலும்புக்கூடு நம்மை தேடி வருகின்றது. இதுக்கிடையில் நிறைய நிகழ்வுகள் நடக்கு, நமக்கு அது தேவையில்லை. ஒரு கதைப்பாட்டுக்காண்டி நம்ம இதை பார்க்கல. இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியது, நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நெறி என்னன்னு பார்க்குறோம். அதனால் கதையெல்லாம் நம்ம தவிர்த்து வந்துட்டோம். இப்போ இந்த அம்மா என்பு கோலத்தில் என்பராய் கோலம் கொண்டு அப்படிங்கிறாரு. என்பு கோலத்தில் வரும். இந்த என்பு கோலம்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டால், ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொன்னெடும் கோயிலாக்கினான். எதை புன்புலால் ஆக்கை புரைபுரை கனிய. அப்போ இந்த என்பு எல்லாம் உருகி நின்றால்தான் பேரண்ட நாயகனை அடைய முடியும். அதனால தான் எற்பு தொலைதரும் ஏற்றினன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்பெல்லாம் உருக இழைத்தனன் ஐய, அந்த இழைப்பையும் நீ அறிவாய் அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்பு உருக இழைச்சிருக்கிறாங்க. அப்போ எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய திரோதான மாயைகள் அனைத்தும் களையப்பட்டால் நாம் பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒரு தகுதிப்பாட்டை பெறுவோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அம்மா வரும்போது உமாதேவி கேட்குறானா, இந்த பெண் யார், என்பு உருவம் தாங்கி வரக்கூடிய யார். இப்போ இவர் ஒரு கற்பப்பைக்குள்ளே புக வேண்டிய அவசியமே இல்லாத சிவம், இவள் எனக்கு அம்மை அப்படிங்கிறார். ஏன்னா இவளை அடையாளப்படுத்தி காமிக்க வேண்டியது, நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அங்கே ஒரு காட்சியை உருவகப்படுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டவொடனே இவளை நீ எலும்பு உருவமானால் அப்படின்னு நினச்சிக்காத. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு அம்மைக்காயம் போட்டு மேலெல்லாம் தழும்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வந்தோடனே இது யாருன்னு கேட்குறாங்க. நம்ம அழகாக இருக்கிறோம், நம்ம அந்தஸ்தாக இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களை யாரும் குறைச்சி மதிப்பேன். அவர் ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, இப்போ இந்த அம்மன் போட்டிருக்கான் அதனால் இப்படி இருக்குது. ரொம்ப 10-20 நாள் ரொம்ப படுத்து இருந்துச்சிட்டான், ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு விகாரமாக தெரியுது, ரொம்ப அழகாக இருந்தான் அப்படி சொல்லுவோம் பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன்றுக்கிட்டு ஏதாவது உடம்பு முடியாத போது யாராவது உறவினர்கள் பார்த்து இது என்ன இவங்க நல்லாவே கவனிக்கலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி நான் மேல் வாங்கி பேசுவது போல் சிவம் இப்போ மேல் வாங்கி அம்மைகிட்ட பேசுது. அவள் இந்த எலும்பு கோலத்தில் வந்திருக்கதா நீ நினைக்காதம்மா, அவள் நம்மை பேணும் அம்மைகான், இந்த எற்புருமம் அவள் வேண்டி பெற்றனர். அவளுக்கு இது என்பு உடம்பு அல்ல. அந்த அம்மா பிறவிலேயே கல்வி ஞானம் செல்வ அனைத்தையும் கொண்ட ஒரு ஒட்டுமொத்த நல்லூழ் நுகர்ச்சி கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு புண்ணியாத்மா. அந்த உயிரும் அந்த உடலும் சேர்ந்து என்னை உள்வாங்கி கொண்டு இந்த என்புருவத்தை அவள் வேண்டி பெற்றாள் என்னிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லூழ் நுகர்ச்சி இல்லாதவங்க நான் துறவிக்கு போகிறேன்னா ஏமி ஆயினோன்னா கொடிக்கு ஆயினோன்னு சொல்லணும். அவங்களுக்கு அந்த துறவுக்கு பேர் துறவு இல்லை. அப்போ இந்த அம்மா துறவு கொண்ட துறவு தான் துறவு அப்படிங்கிறதுனால நம்மை பேணும் அம்மைகான் அப்படிங்கிறாரு. வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பின்னை அருகு அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார். இப்போ அவர் அம்மையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உலகத்தில் உள்ளவங்க ஆமாம் காரைக்கிழமையான ஒரு அம்மா வாழ்ந்தாங்களாம், இருக்கிற செல்வத்தெல்லாம் திறந்துட்டு புருஷனும் விட்டுட்டு இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ இந்த அம்மா போய் அந்த இருக்கிற அழகையும் கெடுத்துக்கிட்டு எலும்புருவம் பெற்று இப்படி போனான் அப்படின்னு உலகம் பேசுமில்ல. அப்படி இல்லை, சிவமே இவளை அம்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத சிவம் தன்னை ஒரு மகவாக ஆக்கி கொண்டு வந்தது. ஏன்னா இந்த அம்மா இல்லறம் துய்த்திருக்காங்க. அந்த துய்ப்பின் பயனாக ஒரு குழந்தை பேர் வேணும். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேர். ஒரு நன்மக்கட்பேர் கிடைச்சாதான் இந்த மங்களமான மனைமாட்சி வாய்ந்ததுக்கு ஒரு அர்த்தம். அப்படி நன்மக்கட்பேர் கிடைக்கல அப்படின்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை பொய்மையானது. சிவனுக்கு ஆட்பட்ட ஒரு உயிர், சிவ உணர்வை பெற்ற ஒரு உயிர் ஒரு உலகத்தில் இப்படி ஒரு சொல்லுக்கு ஆகக்கூடாதுன்னு சிவம் தன்னையே மகவாக்கி கொண்டு அந்த அம்மாவை அம்மையே என்று உலகலாம் ஒலிப்ப அழைத்தது. அப்போ இந்த ஓங்கார துனி உலகமெல்லாம் ஒலிக்கும்படியாக அம்மையப்பனால் அம்மை என்று அழைக்கப்பட்டாள் இந்த அம்மா. அப்படின்னா
அவங்க எப்படி பெருமை பெற்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவம் வந்து அந்த அம்மாட்ட கேட்குது, நீ இவ்வளவு காலால் தலையால் நடந்து இந்த மேல் நெறி உணர்வு கூற வந்திருக்கியம்மா, உனக்கு ஏதேனும் வரம் வேண்டுமா அப்படின்னு கேட்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, எத்தனை வரம் வேணும்னு கேட்குறாங்க பாருங்கள். எப்பவும் தளரா அன்பு, சாயா அன்பு, மாளா அன்பு, மீளா அன்பு, எத்தனை வகை அன்பு உண்டோ அத்தனை அன்பு வேண்டும். அதுக்கு ஒட்டுமொத்த பேர் இரவா இன்ப அன்பு வேண்டி. அந்த ஒட்டுமொத்த பேர் தான் இரவா இன்ப அன்பு வேணும். அது இரவாத அன்பாக இருக்க வேண்டும், அது இன்ப அன்பாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு முடியலை, சாப்பிட சொல்லி ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருங்கங்கிறாங்க. நம்ம சௌகரியத்துக்கு அந்த வீட்டில் போய் படுத்து எழுந்திரிச்சு வர முடியாது. அன்புங்கக்கூடியது அவங்க திணிக்கப்பட்டு நம்மளை கஷ்டப்படுத்தினா அது இன்ப அன்பாக இருக்க முடியாது. அது துன்பக்கலப்பட, ஐயோ நமக்கு என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க அன்பாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியலை. நம்மளை ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் கதையில் உள்ளதான், அவங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அவங்களுக்கு உள்ள அன்பு காரணமாக இதை சொல்லி அதை சொல்லி, நீங்கள் இந்த கதை அப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுமா, நம்ம கேட்ட கதையை தான் சொல்லாங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் அது நமக்கு இன்ப அன்பாக இருக்குமா? இப்படி ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் அன்புங்கிற பேரில் அது வந்து துன்பக்கலப்பை செஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அந்த அம்மா வேண்டுறது இரவாத இன்ப அன்பு வேண்டும். அதுக்கப்புறம் பின்னும் வேண்டுகின்றார். என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பொண்டேல். எனக்கு பிறவாமை வேண்டும்னு கேட்டான். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு சொல்லிச்சிச்சே, என்ன கேட்டுக்கிட்டே போகிறோமே, இரவாத இன்ப அன்பு வேண்டிட்டோம், பின்னும் வேண்டுறோம் பிறவாமை வேண்டும். அப்போ இது நம்மளுடைய ஜீவ சுதந்திரம் இல்லையா? இறைவனுக்கு ஆட்பட்ட உயிர் அவன் சுதந்திரம் விட்டுற வேண்டியதானே, நம்ம சுதந்திரத்துக்கு எதுக்கு வச்சுக்கிறது? பின்னும் அது வேண்டுகின்றது. அப்புறம் மீண்டும் பிறப்புண்டேல். நம்ம கேட்கக்கூடாது. இறைவன் பார்த்து எந்த உயிரில் அடைச்சானாலும் அவன் அடைச்சிட்டு போகிறான். மீண்டும் பிறப்புண்டேல் மறவாமை வேண்டும். நான் தளர்ச்சி விட்டு மயங்கி மருகி உன்னை மறந்ததுனால தானே பிறந்தேன். இப்போ காரைக்காலம் மேலே பிறந்திருக்கு, புனித விதியாராக பிறந்ததே உன்னை மறந்ததுனால தானே. அப்போ மறவாமை வேண்டும். நீ உன்னுடைய சுதந்திரமாக விட்டுக்கிறேன், உலகத்துக்கு நன்னெறி புகட்டவோ அல்லது என்னை இன்னும் மேல்நிலைக்கு ஏற்றவோ ஏதோ ஒன்றுக்கு என்னை பிறப்பைக்க வச்சுட்டு, அது உன்னுடைய சாய்ஸாகவே இருக்கட்டும். நான் வந்து அந்த இதை ஏற்றுக்கிறேன். மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது அடியேன் உன் அடியின் கீழ் இருக்க. எம்பெருமான் அடி இது பதியும் இடம் இது, அதற்கு கீழ் மேல் நெறி உணர்வு தலைக்கூற. அந்த அம்மா எந்த நிலையை கொண்டுட்டு போகிறாங்க பாருங்கள். நான் வந்து ஒரு இடத்துல அப்படியே தியானம் பண்ண உட்கார்ந்துருப்பேன். என்னுடைய வாசி நிலை பிரம்மரந்திரத்தை விட்டு கீழேயே இறங்கக்கூடாது. அதிலேயே இறைவன் ஆடும் அந்த ஆட்டத்தை அறவா நீ ஆடும்போது நான் ஒரு லயம் நாதத்வனி மூலமாக அந்த பாடல், அந்த இசை, அந்த ஓசை, அது மூலமாக நான் உன்னுடைய அடி அனுபவத்தையே தாங்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அந்த அம்மா வச்சாங்க. அப்போ இறை அனுபவம் பெற்ற ஒவ்வொருத்தரும் அந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு அந்த அடி அனுபவத்தின் கீழ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான பதிவை வச்சு நான் இன்னும் என்ன வேண்டும்னு நான் கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அப்போ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி. இப்போ பேரண்ட நாயகனுடைய அம்மா காரைக்காலம்மையார், அந்த அம்மா நீ டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவன் தானே கூத்தன். அப்போது அந்த கூத்தன் ஆடும்போது அவனுடைய ஆட்டம் இதற்கு மேல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் இதுவரை கேட்ட கதையுடைய சாரத்தை பாருங்கள். சலிக்கும் மனதை நிறுத்தி சலியாத்தன்மைக்கு ஆக்கிக்கொண்டு அந்த அசைவுகள் என்பதெல்லாம் பேரண்ட நாயகனை நோக்கி அசைவுகளாகவே வைத்துக்கொண்டு மேல்நெறி உணர்வு தலைக்கூற அவன் ஆடும் ஆட்டத்தின் கீழ் நாம் இருந்து அந்த ஸ்டேஜில் சலியாத ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும். அப்போ என்ன அம்மானு நீ கூப்பிட்டா போதாதுப்பா,
என்னை அம்மானு கூப்பிட்டு என்ன பண்ணுற, உன்னுடைய நீ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற, உன்னுடைய ப்ரோக்ராமுக்கு நீ என்னை அழைப்பு விடுத்து உன்னுடைய ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் பாராட்டணும்னா என் முன்னிலையில் தான் உன்னைய பாராட்டணும். அப்போ நீ அம்மானு அழைக்கும்போது நான் உன் அடியின் கீழ் இருக்கும்படியாக அந்த பதவியை எனக்கு தர வேண்டும். நான் உன்னை மறந்து பராக்கில் நின்று நீ ஆடிக்கிட்டு இருந்தேன்னா நான் எங்கே போய் பார்ப்பேன்? அதனால் நீ என்னை அழைத்து இந்த அருட்கருணையை நீ செய்விக்க வேண்டும் என்பதான ஒரு விண்ணப்பத்தை செய்து கொண்டு அந்த பிரம்மரந்திரத்தையே நான் பார்த்து கொண்டு நீ ஆடும் ஆட்டத்தில் சலிக்காமல், மனம் சலிக்காமல், உடல் சலிக்காமல், உணர்வு சலிக்காமல், அந்த பேரண்ட நாயகன் மட்டும் சலிக்கும் சலிப்பில் நான் அதில் போய் தோய்ந்து நிற்க வேண்டும். இவைகள்லாம் அசையக்கூடாது. வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. இப்போ நம்ம ஊனை கெடுத்து விட்டது, உயிரை கெடுத்து விட்டது, உடலை கெடுத்து விட்டது, நான்கதையும் கெடுத்து விட்டது. அப்போ எப்போதும் நிலைத்த இன்பத்தில் நிலைக்கும். தான்கட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வுகட்டு என் உள்ளமும் போய். ஏதோ ஒரு பரமதத்தனுடைய மனைவியாக இருந்தேன், அதெல்லாம் இந்த அம்மாட்ட இல்லை. இப்போது நான் பேரண்ட நாயகனுடைய தாய். என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தெல்லேனம் கொட்டவும். அப்படி ஒரு தெல்லேனத்தை எம்பெருமான் அருளி செய்யணும். நம்ம எல்லாரும் அந்த இன்ப அன்பில் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விண்ணப்பத்தை முடிச்சுட்டு இன்றைக்கு இதை முடிச்சுக்குவோம். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு நீங்கள் என்ன கதை கேட்குறீங்களோ அந்த கதையை நாளைக்கு நான் சொல்கிறேன்.